கிடாமாடு இறங்குவ, தோட்டம் வந்துருச்சு. வண்டி ஆட்டி ஆட்டி எங்க வேலைக்குள்ள தள்ளி விட்டுருவாளோன்னு பயமாயிருச்சுமா. உன்னைய வச்சுக்கிட்டு டபுள் சரிக்கதான் கஷ்டம்தான். கல்லை கட்டிக்கிட்டு பாலங்கணத்துல குதிக்கிறதும் ஒண்ணுதான். தப்பிச்சு வரது ரொம்ப கஷ்டம். உன்னைய தோட்டத்து வரைக்கும் இந்த சைக்கிள்ல அழுத்திட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆகி போச்சு. எப்ப கிறுக்கி அந்த கம்பியில உட்கார முடியலவ. என்ன அழுத்துது தெரியுமா? கம்பி வலிக்குது. அதான் நகர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். கிறுக்கி வண்டி ஆட்டி ஆட்டி நான் என்ன பயந்துகிட்டு வந்தேன் தெரியுமா? வேலைக்குள்ள சாடிருமோ வண்டின்னு. சரி வந்தாச்சுல வா. உன்னையும் உன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு தனியா வான்னு சொல்லியிருக்கணும். அப்பதான் சரி வந்திருக்கோம். உன்னைய டபுள் சரிச்சது தப்பா போச்சு. சரி பேர் ரொம்ப மினுக்காத வா. அதான் வந்தாச்சுல்ல தோட்டத்துக்கு. என்ன கொஞ்சம் தூரம் சைக்கிளை ஓட்டிட்டு வந்திருக்கலாம். இங்கேயே நிப்பாட்டிட்டா என்னை இறக்கி விடணும்னு. பைத்தியம், சைக்கிள் அங்கெல்லாம் கொண்டு போனா பஞ்சர் ஆகி போய் கிடக்கும். அந்த சைடுல முள்ளா கிடக்கும் பக்கிரிக்கி. ஆமா அந்த பக்கம் கொஞ்சம் முள்ளு கிடக்கும்ல. ஆமா, வேற டயர் பஞ்சர் ஆகி போயிடும். சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா அப்புறமா போகும்போது தள்ளிக்கிட்டு தான் போன நடந்தேன். எள்ளுவைய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, ஆளாள ஒஞ்சீரிப்பு கொள்ளுதையா, அச்சருந்த ராட்டனம் போல சுத்துதையா. எவ கோசா? இது எள்ளு வயல்ல, இது சோள வயல். ஓ, இது எள்ளு வயல் இல்லையா? மக்காச்சோளமா? ஆமாப்ப மக்கு. இந்த சோளம் இப்பதான் வளைய போட்டிருக்கு போல இருக்கு. இந்த சோளம் என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த சோளத்தை சுட்டுதுங்க. கிறுக்கி வா, அப்பா எங்க இருக்காவன்னு போய் தேடுவோம். அப்பாவுக்கு முதல் போய் சாப்பாடு கொடுக்கணும். திங்குறதுலே இருப்பா. அப்பா எங்க இருக்கவனு இங்க இருந்தே கத்திக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்பா அப்பா, இந்த டேடி நேனா எங்க கிடக்காருன்னு தெரியலையா? சத்தமே தர மாட்டாரு. எப்போ எங்க இருக்கியாரு? சத்தம் கூட. என்ன பிள்ளைகளுக்கு சத்த மாதிரி இருக்கு? ஓய் டேடி நைனா எங்க இருக்கியாரு? இந்த இருக்காரு பாரு நம்ம டேடி நைனா. நீங்கள் தான் என்னை கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்களோ? யார் சத்தமா கேட்குதா? யாரு என்னமோ நினைச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்கேன். நீங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலையா? இப்போ சண்டே எங்களுக்கு லீவுப்பா. ஓ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? பள்ளிக்கூடம் லீவா? சரி. என்னடே அதிசயமா வந்திருக்கிய தோட்டத்துவலுக்கு? உங்க அம்மையை வந்திருக்காளோ? இல்லப்பா, அம்மா உங்களுக்கு சோறு கொடுத்து விட்டா. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்னமோ தெரியலன்னு. உங்க அம்மா அடிச்சு பத்தியும் விடுவா, அப்புறம் சோறும் கொண்டு வருவா. இப்ப சோறை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கா. என்ன சொன்னா? எப்போ அன்னைக்கு உங்க மேலெல்லாம் சரியான பாசம் தான் தெரியுமா? உங்களை துரத்தி விட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா தெரியலன்னு உடனே சோறு கொடுத்து விடியா. சும்மா தான் உங்ககிட்ட கோவப்படிய மாதிரி நடிக்கா. மற்றபடி உங்க மேல பாசமா தான் இருக்கா. ஆமா உங்க அம்மைக்கு நல்ல பாசம் தான் என் மேல. என்ன சோறு? இட்லியும் கறி குழம்பும்ப்பா. அப்படியா? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? நாங்கள் சாப்பிட்டுட்டு தான்ப்பா உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம். நீங்க எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்கல்ல தோட்டத்துல? ஆமா, பாத்திரம் கித்திரம் எல்லாம் கிடக்கு. அரிசியும் கூட கிடக்க தான் செஞ்சு. நான் தான் இன்னும் ஒன்றும் செய்யல. ஆமா, அம்மா தோட்டத்துல எல்லா பொருளும் கிடக்க தான் செய்யுமா இருக்கும். உங்க அப்பா செஞ்சு சாப்பிட்டாரா இல்லையா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு தான் கொடுத்து விட்டா. காலையில் அப்படியே வெளிக்கு போகும்போது அங்கே வாழைத்தோப்பில் பார்த்தேன். வாழை நல்லா பழுத்து கிடந்து 2. அதை மட்டும் பறித்து சாப்பிட்டேன். அதனால் மதியத்துக்கு சோறு வேணா ஏதாவது பொங்கிக்கிட்டு துவையல் ஏதாவது அம்மி கிடக்குல அரைச்சிக்கிடலான்னு பார்த்தேன். எப்பா, இந்த வாளிக்குள்ள கறி குழம்பு தனியாக தான் வச்சிருக்கா. இட்லி வச்சு மேலே கறி குழம்பு தனியாக தான் இருக்கு. நீங்கள் வேணா கறி குழம்பு மதியத்துக்கு வச்சுட்டு சோறு மட்டும் அடிச்சுக்கிடுங்க. சரிம்மா, கொஞ்சம் கிணத்து பக்கத்தில் இருக்க பேர் மோட்டர் ரூம்பு, அங்கே தான் தட்டு இருக்கு. கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியாம்மா? இந்த நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, போய் எடுத்துட்டு வா. நல்லா பசி ஆயிட்டு பத்துக்க. அவன் கறி குழம்புன்னா தான் இன்னும் பசியை தூண்டுது. சீக்கிரம் ஓடி போய் எடுத்துட்டு வா பாப்போம். சரிப்பா. எப்போ இது புடலங்க தானே? ஆமாம்மா, புடலங்காய் தான். இம்மா என்ன பெருசா இருக்கு. இது இன்னும் பெருசாகுமாப்பா? ஆமா, இன்னும் ஒரு வாரம் போட்டேன்னா நல்லா இன்னும் பெருசாக தான் செய்யும். நான் இந்த வாரத்திலே பறிச்சிடலான்னு பார்த்தேன். என்ன பொங்கல் வருது பத்தியா? ஏன்பா, அப்பனா என்ன ஒரு வாரம் கடக்கட்டுன்னு போட வேண்டியதானே? பொங்கல் வந்தா இதை ஏன் பறிக்க போறிய? பொங்கல் நேரத்தில் அவ்வளோ இருக்கும் படி கொடுப்பாவ பேர் பொங்கப்படின்னு. அப்போ காய் வெள்ளம் கொடுப்பாவ பத்துக்க. இந்த மாதிரி காய்கறி வெள்ளம் நல்லா போகும், நல்ல ரேட்டுக்கு. அதனால் இதை அறுவடை பண்ணி சந்தையில் கொண்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்லா காசு வரும். உங்கள் அம்மையும் கூப்பிடணும் தோட்டத்துக்கு, சேர்ந்தது பறிக்கணும்னு இருந்தேன். உங்கள் அம்மா கிளாச்சிக்கிட்டு இனிமேல் தோட்டத்துக்கு வருவாளோ வராண்டாளோ? எப்போ நீங்கள் வந்த அப்புறம் தான் நிறைய செடி போட்டு நிறைய பண்ணுறீங்க. நாங்களாம் இதுக்கு முன்னாடி இதை போட இல்லை தெரியுமா? ஆமாம், எந்தெந்த மாதம் எது எது அறுவடை பண்ணணும் எல்லாம் நமக்கு தெரியுங்கள. அதனால தான் இதை போட்டே நல்ல லாபம் வரும். இந்த பொங்கல் சமயத்தில் இது நல்லா போகும் இனிமே காய்கறி இதில். சரிப்பா, இதை பறிக்கும்போது என்னையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். நாளைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கும்ல? ஆமாப்பா, நாளைக்கு நான் காலேஜுக்கு போகணும். அப்புறம் பொங்கலுக்கு தான் லீவு. சரி, அப்படின்னா இன்னைக்கே பறிக்க ஆரம்பிக்கல. பறித்து சாக்கில் வச்சோன்னா கொண்டு போய் நான் சந்தையில் கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா விளைஞ்சதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பறிங்க. பிஞ்செல்லாம் பறிச்சு விடாதீங்க. உங்கள் அம்மா சோத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்கன்னுல சொல்லியிருப்பா. வேற நீங்கள் உங்கள் வேலை செஞ்சுட்டு நடந்தா வேற வீட்டில் ஏதாவது வேலை இருக்க போகுது. வேற திட்ட போகிறா உங்கள் அம்மா. ஆமாப்பா, வீட்டுக்கு வெளில அடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருளையும் அள்ளி போட்டிருக்கா. வேற துணி அப்புறம் பாத்திரம்லாம் வெளியே கிடந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும்னு தான் சொன்னோம்.
அவள் எங்கள் மேலே கோவத்தில் இருந்தாளா, அந்தால நீங்கள் ஒன்றும் செய்யாண்டாம் போய் அப்பாவுக்கு முதல்ல சோத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு வேற அனுப்பி விட்டுட்டா. அந்தால நாங்கள் 2 பேரும் வர வந்துட்டோம். ஐயா வெளில அடிக்கணுமா? வெளில அடிக்கணும்னு அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. வேற யாரையும் வெளில அடிக்க கூப்பிட்டுருக்காளா? ஆமாப்பா, யாரோ ஒருத்தரை கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னா. முத்தா யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்னாவா, அப்புறம் வரலன்னு சொன்னாவன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நடந்தா. என்கிட்ட சொன்னா நானே அடிச்சிருப்பேனே. இதுக்கு என்னத்துக்கு வெளியில இருந்து ஆளை கூப்பிடணும்? உங்ககிட்ட தான் சண்டை போட்டுட்டல, இனிமே எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? அதான் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டுருப்பாளா இருக்கும். இப்போ அவரும் வர முடியேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எப்படியும் நீங்கள் தான் அடிக்க வேண்டியிருக்குமா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அதெல்லாம் உங்க அம்மா கூப்பிடாண்டா. அவ ரொம்ப ரோசகாரி. சரிப்பா, அவள் கூப்பிடலன்னா என்ன, நீங்கள் வந்து வெளில அடிங்க. ஏன்டாம்மா அவ யாரையும் வச்சு வெளில அடிச்சுட்டு போறா? வேற வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் சண்டை தான் போடுவா என்கிட்ட. நான் இங்கேயே தோட்டத்திலேயே கிடந்துக்கிட்டேன். அவ யாரையும் வச்சு வெளில அடிச்சுட்டு போறா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. ரா பிச்சைக்காரி வந்துட்டா. ஆமா, நான் ரா பிச்சைக்காரி, இவ பகல் பிச்சைக்காரி. கொண்டா வாளிய. தட்டை நல்லா கழுவிட்டு வந்தியாவ? இல்ல, தட்டை நல்லா மண்ணுக்குள்ள போட்டு உழப்பிட்டு வந்தேன். நான் என் உண்மையை சொல்லுவேன். இவ கிறுக்கி தட்டை யாராவது கழுவாம கொண்டு வருவா? அவ்வளவ கழுவிதான் கொண்டு வந்தேன். சீக்கிரம் எடுத்து வை இட்லியா பாக்கு. அதான பார்த்தேன். நம்ம கையை கழுவிட்டு வருவோம். பிச்சைக்காரி குக்கு பிச்சைக்காரி குக்கு பிச்சைக்காரி வேஷத்தில் எங்கள் சந்தியா எத்தனாவது பிச்சைக்காரி சொல் சொல் சொல். நாயே செருப்பு பிஞ்சிரும் பத்துக்க. இந்த சாக்குல நல்ல என்னைய பிச்சைக்காரி பிச்சைக்காரி நீ இருக்கிய. இல்லவ உன்னைய பார்க்க 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. தட்டோட பார்க்கும்போது என்ன துணி மட்டும் அங்கங்க கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும். உனக்கு ரொம்ப ஆசைதான். உனக்கு அம்மா தசராக்கு வேஷம் போடும்போதே சாமி வேஷம் வேண்டியிருக்க கூடாது, பிச்சைக்காரி வேஷம் வேண்டியிருக்கணும். அதுதான் உனக்கு பொருத்தமா இருந்திருக்கும். எவ கோசா, சாமி விஷயத்துலலாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது கோசா. நான் ஒன்றும் சாமியை கிண்டல் பண்ணலையே, உன்னையே தான் கிண்டல் பண்ணேன். போதும் போதும், ரொம்ப மினுக்காத. அம்மா அப்பா எங்க? இங்கே தானே நின்னாவ. அந்த அங்கே கை கழுவிட்டு நிற்காவ பேரு. ஓ, கை கழுவ போனாரோ? சரி சரி, கை கழுவிட்டு வரட்டும். இவ அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே போயிட்டு தோட்டத்தில் ஏதாவது திங்க கிடைக்குமான்னு பார்த்துட்டு வருவோமா? இப்போ என்னப்பா திங்கிறதுக்கு இந்த வெயிலுக்குள்ளே தேட போறா? அம்மா வேற சாப்பாடை கொடுத்துட்டு வாளியை கொண்டுட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா. வேற இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தானா நேரம் ஆயிரும். நானே வீட்டுக்கு போக கூடாதுன்னு தான் நானே ஏதாவது இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாம்ப ஜோனி, இப்போ வீட்டுக்கு போனோன்னு வெயி, அம்மா நம்மளை வேலையை உழுக்க வாங்கிடுவா. அந்த வேலையிலேருந்து தப்பிக்கணும்னா தோட்டத்தில் கிடந்தா தான் தப்பிக்க முடியும். அம்மாட்ட கேட்டான்னு வையா, லேட்டாக வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஏதாவது ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்டான்னு வை. அப்போ அந்த வேலையை சொன்னவா அந்த வேலையை சொன்னவா தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு கிடந்தோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். எப்போ அம்மா பாவம் போய் வீட்டில் ஒத்தையில கிடந்து வேலை செஞ்சுட்டு அடப்பா, நம்ம சும்மா ஆயினாலும் போய் ஒரு 2-3 வேலையாவது செஞ்சு கொடுப்போம். பாப்பா செஞ்சியா வெறுப்பா இருக்கு. பாத்திரம்லாம் கழுவி கழுவி கையெல்லாம் வலிக்கு வந்துருமா. துணி துவைக்கிறனாலும் கை வளையும், பாத்திரம் கழுவினாலும் கை வளையும். எனக்கு இந்த 2 வேலையுமே பிடிக்காது. அதுலேயும் இந்த பித்தாள பாத்திரத்தெல்லாம் வளர்க்கணும்னா என்ன கரையா இருக்கும் தெரியுமா? அது போல நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு வளர்க்குன்னு சொல்லி உயிரை எடுத்துருவாங்க. அதை வேற தேய்ச்சி தேய்ச்சி நம்மளுக்கு கை உடஞ்சிரும். இப்போ வேற அம்மா ஒத்தியில கிடந்து செய்வாவே. அப்படியெல்லாம் ஒத்தியில செய்ய மாட்டா. எப்படியும் பெரிய பொண்ணத்தை உமாக்கெல்லாம் வீட்டில் போர் அடிக்குன்னு எப்படி அங்கே வந்துருவாங்க. அவியலை வச்சு வேலை வாங்கிடுவாங்க. நம்ம போன மையம் அவளை வேலையும் நம்ம தலையில கட்டிடுவா. அவிகிட்ட எப்படி வேலை செய்யணும். இல்லாட்டினா அவள் செஞ்சுட்டு நடந்தா பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவுமே வாண்டடா வந்து வேலையை செஞ்சு கொடுத்துருவாவே. அதை நம்ம அம்மைக்குன்னா. நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் அம்மட்ட பொய் சொல்லணுமே. ஏ அப்பா, இவ பொய்யே சொல்லாண்டா. இவ பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி. கறி குழம்பு வாசமே ஆளை தூக்குது. உங்க அம்மா நல்ல கறி வச்சிருப்பா போலயே. ஆமாப்பா, இருந்தாங்க சாப்பிடுங்க. குடு பாப்பா, சாப்பிட்டு பாக்கேன். எப்போ நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க தோட்டத்தை ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு வரோம். இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்கு? இல்லப்பா, சும்மா ஏதாவது கடக்கான திங்க பார்த்துட்டு வரோம். பசிக்குதுன்னா வாங்க இட்லி சாப்பிடுங்க என் கூட. இல்லப்பா வயிறுலாம் பசிக்கல, சும்மா வாய்க்கு ஏதாவது போட்டு அரைக்கணும்னு இருக்கு. அதான் ஏதாவது பழங்கள்லாம் கிடக்கா தோட்டத்துலன்னு பார்த்துட்டு வரோம். பழம் ஒரு சீசன் இல்லையடே. பழம் என்ன கிடக்குன்னு தெரியலையா? சப்பட்டாவும் காயா பிஞ்சாதான் கிடந்து, கொய்யாக்காவும் பூ தான் பிடிச்சிருக்கு, பழம் எதுவும் வைக்கலையே. நவ்வாவும் இன்னும் பிஞ்சும் பிடிக்கல, பூவும் காய்க்கல, ஒன்றும் இல்லையே. வேற என்னடே சாப்பிடுவியே? சாப்பிடறதுக்கு வேற என்ன காய் கிடக்கு? எப்போ நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாங்க சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். எங்களுக்கு ஏதாவது கண்ணில் மாட்டோம், நாங்க பார்த்துக்கிடியோம். சரி போயிட்டாரா? சரி பார்த்து கால் கைவலுக்குள்ள என்ன கிடக்கு என்னன்னு பார்த்து போங்க. பாம்பு கம்பு நடமாட்டம்லாம் இருக்கும். சரிப்பா, நாங்க பார்த்துக்கிடியோம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வாவுமா. என்னக்கோ அவ்வளோ பாத்திரத்தையும் நீங்க ஒருத்தையிலே தான் கிடந்து கழுவிட்டு அடக்கீங்களாக்கா? ஆமாடா, வேற என்ன பண்ணியது, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன இப்படி சொல்லிட்டியே? உங்களுக்கு தான் 2 பிள்ளைகள் இருக்கு, அழகா அவ்வளோ வேலையும் செஞ்சு தருமே. ஆமா, என் வீட்டு பிள்ளைகள் தானே, அந்த பிள்ளைகள் நல்லா செஞ்சு தருமே. செஞ்சு தந்துட்டு தான் மறு வேலை பாப்பாடுவேன். என்னக்கோ இப்படி சொல்றிய? 2 அதட்டி அவ்வளோ வேலையும் வாங்க வேண்டியது தானே. நீங்க சும்மா விட்டுக்கிட்டு இருப்பிய, அதான் அந்த பிள்ளைகளும் வேலை செய்ய மாட்டேங்குது. எங்க அந்த பிள்ளைகளை கூப்பிடுங்க, நான் நாளை அதட்டியேன். அதுவளா எங்க வீட்டுக்காருக்கு சோறு கொடுத்து விட்டுருக்கேன். பத்துக்க சாப்பாடு காலையில இட்லியும் கறி குழம்பும் வச்சேனா, அந்தளவு கொடுத்து விட்டுருக்கேன். சரி சாப்பிட்டுட்டு போட்டேன்னு.
குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சு இட்லியை வச்சு கொடுத்துருக்கேன். இனிமே மதியத்துக்கு கொஞ்சம் சோறு மட்டும் வடிச்சுக்கிட்ட சொல்லியிருக்கேன். பாடுறா லட்சுமி அக்கா இங்கே தான் நம்மக்கிட்ட தான் கோவப்படியது தண்டபணியனை மேலே. பாசெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி. வேற என்ன பண்ணியது? வேற அந்த மனுஷனை பட்னியாவா போட முடியும்னு சொல்லு. வேற பாவம் பார்க்க வேண்டியது தான் இருக்குது. நமக்கு நிம்மதியாக சோறு தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்கு. அதெல்லாம் சரின்னு கொடுத்து விட்டேன் இந்த பிள்ளைகள்கிட்ட. போய் கொடுத்துட்டு வாங்கலான்னு. சரி சரி. அம்மா நீ என்ன விஷயமா வந்தா? ஏக்கோ எங்கள் வீட்டுக்கார்ட்ட பொங்கலுக்கு துணி எடுக்க கேட்டிருக்கேன். கூட்டு போறேன்னு இருக்காரு சாயங்காலம். நீங்களும் வாரியலாம் எப்படி? நான் அந்த தடவை துணி எடுக்கலலா. இருக்க துணியை அவ்வளோ போட சொல்லிட்டேன். ஏங்கோ எல்லா பிள்ளைகளும் வேற புது துணி உடுக்கும். உங்கள் பிள்ளைகள் மட்டும் பழைய துணி உடுத்தா நல்லாவா இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு துணி தானே போய் எடுத்துட்டு வந்துடுவோம். கம்மி விலைக்கு போயிட்டு இங்கே வச்சு உள்ள அப்படிதான் சொல்லுவாளுவே. எதை எடுத்து தந்தாலும் எடுத்துக்கிட்டியான்னு. கடையில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த துணி தான் வேணும்னு அடம் பிடிப்பாளுவே. அதனால 4 தடவை துணி எடுக்கலாமா? எக்க அப்படி சொல்லாதீங்க. நம்ம வருஷத்துல வருஷம் வர ஃபங்க்ஷன் இது. நம்ம நல்லா எடுத்து துணியெல்லாம் எடுத்தாதான் நான் அந்த வருஷம் பூரா நல்லா துணி எடுபடும். காசும் செலவாகுமே, அதை பார்க்கணும்ல. நீ போய் எடுத்துட்டு வா. வான் புரிச்சு உனக்கு எடுத்து தந்தாருன்னா. இக்க கம்பெனிக்கு ஆள் இருந்தாதாக்கா துணியை போட்டு எடுப்போம். அதான் கூப்பிடியே வாங்கலாம் சும்மானாலும். ஏன்னா எனக்கே வீட்டில் 1008 வேலை கிடக்கலாம். பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும்னு அவ்வளோ பாத்திரத்தையும் தள்ளி போட்டிருக்கேன். துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன். வெள்ளை அடிக்க இந்த முத்து பையில வர சொன்னேன். அவன் வராண்டேன்னு போயிட்டான். அவன் தங்கச்சியாருக்கு சீர் கொடுக்க போறானா. அதனால இன்னைக்கு வர முடியாதுன்னுட்டான். நானே பொங்கலுக்கு வெள்ளை அடிக்க ஆள் இல்லாமல் இருக்கேன். எக்க தண்டை பண்ணினு கூப்பிடுங்க. அவர் உயரத்துக்கு அசால்ட்டா அடிப்பாரு. நீங்க அவரை கூப்பிடாம வேற யாரையும் ஏன் கூட்டிட்டு அடக்கிய? எனக்கு அந்த மனசுட்டு என்ன நீ பேசன்னு இருக்கு. அன்னைக்கு வேற நான் நல்லா திட்டி அடிச்சு விட்டேன். கிளாச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாரு. இனிமே அவர் எங்க வருவாரு? நம்ம சொன்னா வீம்புக்கு இன்னும் பண்ணுவாரு. உங்களுக்கு கூப்பிட ஒரு மாதிரி இருந்தா பிள்ளைகள்கிட்ட சொல்லி விடுங்க. இப்ப சோறு கொடுத்து விட்டுருக்கீல்ல, அப்படி பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. வெள்ளை அடிக்கணுப்பா வாங்க வீட்டுக்குன்னு வந்து அடிச்சு தந்துட்டு போவாரு. அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் வீட்டிலே இருந்துக்கிடுவாரு. அவ்வளோதான். வேற பொங்கலை அண்ணன் இல்லாமல் நீங்களா செலிப்ரேட் பண்ண போறீங்க. அப்புறம் வீட்டில் வந்து அந்த நேரத்தில் பொங்கலுக்கு நிற்க தானே செய்வார். ஆமாளா, அதுக்காண்டியாவது பேச தான் செய்யணும். வேற பொங்கலப்ப அவர் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல கிடந்தா நல்லாவா இருக்கும். அப்புறம் என்ன, தண்டபணியனுக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க வெள்ளை அடிக்கன்னு. வந்துருவாரு. பார்ப்போம். இவ்வளோ பித்தளை பாத்திரத்தையும் எங்கே தான் வச்சிருந்தீங்களோ தெரியலம்மா. எல்லாம் பரனில் தான் போட்டு வச்சுருந்தேன். இனிமேல் சந்தியா படித்து முடிச்சப்புறமா அவளுக்கு பாதி பொருளை தள்ளணும். சோனிக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு அவளுக்கு கட்டி கொடுக்கும்போது அவளுக்கு தள்ளிட வேண்டியதான். பாத்திரத்தில் இதெல்லாம் பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் அனுப்பிட வேண்டியது தான். ஏக்கோ அவ்வளோ பொருளையும் கொடுத்துடாதீங்க. உங்களை நம்பி 4 பொருளை வச்சிருங்க. நமக்கு எதுக்கு சொல்லு? ஏக்கோ கைவசம் 4 பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு அடகு வச்சினாலும் விற்றுனாலும் கைக்கு காசு எடுத்துக்கிடலாம்ல. 4 பொருள் வச்சுக்கிடுங்க. நல்லா வெயிட்டான பொருளாக இருக்குது. அவ்வளவும் பார்க்கும்போதே பிள்ளைகளை மீறி நம்ம என்னத்தை பண்ணிட போகிறோம்? அதெல்லாம் அவ்வளோத்தையும் கொடுத்துட வேண்டியது தான். பிழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கியல. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். அதுக்கேற்ற மாதிரி உஷாரா இருந்துக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. சாவும் போது என்னத்தை கொண்டு போக போறேன்னு சொல்லுவோம்மா. இங்க பாருங்க லட்சி, கொண்டு போறோமோ இல்லையோ, வாழும்போது நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போனோம். அதுக்கு நம்ம கையில காசு பணம் இருக்கணும். இல்லைன்னு வைங்களா ஒருத்தரை நம்மள மதிக்க மாட்டாவ. அது சரிதான் உமா நீ சொல்லியது. ஆனாலும் நம்ம மனசு பிள்ளைகளுக்குன்னு ஓடுது. இங்க பாருங்க லட்சு, எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். மீதி நமக்கு வச்சுக்கிடணும். நம்ம காலத்துக்கு நம்ம கை காலு திறன் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு. நம்ம கை காலு திறன் இல்லைன்னு வைங்க, யாரு நம்மள பாடு பாப்பா? நம்ம கையில காசு பணம் இருந்தாதான் நம்மள பாடு பாப்பாவ. அவளத்தையும் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைக்காம உங்களுக்கு உங்க பேர்ல போட்டு வச்சு கடைசி காலத்துக்கு வச்சுக்கிடுங்க. நீங்க இந்த தண்டபணி என்ன இந்த குடிகாரன்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்களாக்கும். இவரு என்னைக்கு இப்படி பண்ணலாம் போவார்னு கண்டிய. இன்னைக்கு பாருங்க குடிச்சிட்டு விட்டாருன்னு நீங்க அடிச்சு வரட்டி விட்டுட்டீங்க. இன்னைக்கு அவர் தோட்டத்துல போய் கிடக்காரு. என்னைக்கு இதே மாதிரி போய் கிடப்பாரா சொல்லுங்க? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுதான். அந்த கதையெல்லாம் நம்பவே விடாது. உங்களை நம்பி நீங்க ஒரு பேங்க்லயாவது எங்கன்னா கொஞ்ச நாள் போட்டு வைங்க. உங்க வீட்டுல தண்டபணி எனக்கு தெரியாமனாலும் சொல்ல போனா உங்க பிள்ளைகளுக்கு கூட தெரியாண்டா நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறது. அது எப்படிலாம் பிள்ளைகளுக்கு புருஷனுக்குலாம் தெரியாம போட்டு வைக்கிறது? இங்க பாருங்க லட்சு, நானே எங்க வீட்டுக்காரக்கே தெரியாம சீட்டு போட்டு வச்சிருக்கேன்னா பாருங்களா. போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 15 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன். அது எங்க வீட்டுக்காரக்கே தெரியாதுன்னா பாருங்க. எப்படியும் அது என் கைக்கு வரும்போது 15-20 லட்சம் வந்து தேரும். என்னடா சொல்லியா உமா, இதெல்லாம் உண்மையா? ஆமா லட்சு, இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடணும். உங்க காலத்துக்கு தேவைப்படும். பரவாயில்ல பத்தியா உமா. அப்ப நான் இப்ப சேர்த்து வச்சேன்னு வை, என் பிள்ளைகள் காலத்துக்கு அதுகளுக்கு கல்யாணத்துக்கோ இல்ல படிப்புக்கோ பறவைக்கு தேவைப்படும்னு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் பிள்ளைகளுக்கு இங்கேயே உங்களுக்கு சேர்த்து வைக்க சொன்னேன்.
மறுபடியும் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய பத்தியலா? இல்லலா உமா, நான் வச்சிருக்கிறது ரெண்டும் பொட்டை பிள்ளைல கட்டி கொடுத்தாலும் அதுகளுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும். கட்டி கொடுத்துட்டேன்னா அடுத்து பேர்கால செலவு, சீர்வரிசை செலவு, அதுக்கப்புறம் அது பிள்ளை பிறந்தனா அதுக்கு செய்முறை செய்யணும். அப்படி அது பிறந்த நாள் வரும், அடுத்து அப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கோம், வாங்கக்கூடிய இடத்துலயா இருக்கும் சொல்லு. இந்த செலவுக்குலாம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சீட்டு நீ சொல்லிய மாதிரி போட்டு வச்சேன்னா அதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கிடலாம்ல, அதுக்கு தான் சொல்லியே. போங்க, அந்தால அவளத்தையும் கொடுத்துக்கிட்டு ஆண்டியா தெருவில் போய் நில்லுங்க. கோவப்படாத உமா, நான் அப்பயும் சொன்ன மாதிரி தான். நம்ம கடைசி காலத்தில் என்ன கொண்டு போக போகிறோன்னு சொல்லு. இப்படி சேர்த்து வச்சு பிள்ளைக்கும் புருஷனுக்கும் தெரியாம இப்போதைக்கு பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்க்கணும் இல்லையோ, எப்படியும் ரெண்டையும் படிக்க வச்சிடணும்னு எண்ணத்தில் இருக்கேன். 4 பேர் போல அதுவும் படிச்சிச்சுன்னா அதுவ காலத்தில் அதுவ படிப்பு வச்சு என்னென்னையாவது பிழைச்சி கிடந்துக்கிடாதான்னு. அதுவ வாழ்க்கை என்னென்னு இருந்தாலும் அந்த படிப்பை வச்சு அதுவ பிழைச்சிக்கிட்டுன்னு வை, அதுவ எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும். அதனாலதான் எவ்வளோ பீஸு பள்ளிக்கூடத்தில் கேட்டாலும் படிக்க வைக்கிறதுக்குன்னு அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கி ரெண்டையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, படிக்க வைங்க, படிக்க வைக்காதீங்கன்னா நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கை காசை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லியேன். ஒரு 1000 போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10-15 வருஷத்துக்கு போட்டு வைங்க. நீங்கள் பாய்மனையே காசெல்லாம் வீட்டு செலவுக்கு தானே யூஸ் பண்ணுறீங்க, அந்த காசையாவது அப்படி இப்படி சேர்த்து வைங்க. சேப்போம். போன வாரம் கூட சந்தையில் ஒரு சொந்தக்கார தூரத்தை சொந்தம் பத்துக்க நல்லா கொஞ்சம் பேசுவ பத்துக்க ஏதாவது விசேஷ வீட்டுகளுக்கு போனா அது சந்தையில் என்னைய பார்த்துட்டு, உனக்கு 2 பொட்டை பிள்ளைகள் தானே, அதில் மூத்தவா என்ன பண்ணியா ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பிள்ளைய வேணா எங்கள் வீட்டுக்கு கட்டி தரியான்னு சொல்லி கேட்குது. நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க? ஏன் மோவா இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கா, கல்யாணம்லாம் நான் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லிட்டேன். பையன் படிச்சிருக்கானாமா, நல்லா வேலை பார்க்கானாமா, நல்லா வசதியாக குடும்பம். அது நல்ல வசதியான குடும்பம், நல்ல சொத்து பத்துலாம் நிறைய கிடக்கு. பையனும் சென்னையில எங்கேயோ வேலை பார்க்கணாமா. என் பிள்ளைய ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு முன்னாடிலாம் பார்த்துருக்குறான். அதான் நல்ல அழகு பிள்ளையா இருக்கு, என்ன கட்டி தரியலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட கூறுகட்ட லட்சு, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியல, அப்பனா கட்டி கொடுத்துருக்கலாம்ல சந்தியாவை. பையன் மட்டும் நல்ல பையனா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அழகா கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். ஏலா நீயும் கோசா மாதிரி பேசாத, நானே பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா கட்டி கொடுத்தானேங்க லட்சு, நீங்கள் தான் கோசா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறமா அவ்வளோ பிள்ளைகளும் படிக்குத, நீங்க அதை மட்டும் விசாரிச்சு என்ன ஏது கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படியே படிக்க வைப்பியலா என்ன ஏதுன்னு அடுத்த கட்டமா பேசி முடிவெடுத்திருக்கலாம்ல. மே மாதம் 98 மேஜரானேனே டொண்டொண்டொண்டன் மேஜரானாலே நானும் பேஜரானேனே டொண்டொண்டொண்டன் டொண்டொண்டொண்டன். என்ன வேலை செய்ய சொல்லுதியா மாமியா கிழவி, என்ன கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்து எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். அதுக்கு இல்லலா உமா, அது கொஞ்சம் வசதியான குடும்பம், அங்க எப்படி நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கன்னு ஒரு பயன்தான். யார் அந்த மன்னர் பரம்பரை, யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லலா பெரிய பொண்ணு, சந்தியா கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது, சந்தியாவுக்கு கல்யாணமா? இல்ல பெரிய பொண்ணு, கல்யாணம்லாம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் சந்தையில ஒரு பொம்பளை, தெரிஞ்ச பொம்பளை தான், ஒன்று சொந்தக்கார குடும்பம் தான், பொண்ணு கேட்டுச்சு. அதை பற்றி வட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன், எங்க லட்சு அதுக்குள்ளே சந்தியாவை கட்டி கொடுக்க போகுதுன்னு நினச்சி பயந்துட்டேன். அவன் இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கா, அதுக்குள்ளே என்ன கல்யாணம் பேச்சு திடீர்னு? அது ஒன்றும் இல்லைல்ல பெரிய பொண்ணு, நாங்கள் வேற கதைவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ இந்த பேச்சு வந்துச்சு, அதனால அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே சொல்லு பெரிய பொண்ணு இந்த நியாயத்தை. நல்ல வசதியான குடும்பங்காவ, நல்ல அழகா பொண்ணு கேட்டிருக்காவே இவகிட்ட வந்து, அப்ப அழகா கட்டி கொடுக்க வேண்டியது தானே, நகை நட்டு எதுவும் வேண்டாமா, இருக்குது என்ன போடணும்னு விருப்பப்படுறியோ அதை போடுன்னு இருக்காவ. அப்ப அழகா அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்கலாம்ல அந்த பையனுக்கு. கொடுக்கலாம் தான், ஆனால் இன்னொரு விஷயம் இதையும் யோசிக்கணும்ல. நல்ல வசதியான குடும்பங்காவ, ஆனால் இங்கே கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்காவன்னா என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல அதையும். அதான் லட்சு வேண்டான்னு இருக்கோம். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிச்சு. மூத்த பையனுக்கு பொண்ணு எடுத்த இடம் நல்ல வசதியா, அந்த பிள்ளை பையனை பிரித்து தனியாக கூட்டிட்டு போயிட்டா போல இருக்கு. அதனால அடுத்த பையனுக்கு பொண்ணு எடுக்கிறதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து எடுத்தா அந்த பிள்ளையாவது நல்லா சொல் வச்சு கேட்டு வீட்டில் இருக்குமான்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட பொண்ணு கேட்கோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கன்னு சொல்லிச்சு. நீங்கள் போடியதை உங்கள் பிள்ளைக்கு போடுங்க, வேற எதுவும் வேண்டான்னு தான் சொல்லிச்சு. கேட்டிய பெரிய பொண்ணு, எவ்வளவு அருமையான சம்பந்தத்தை விட்டுட்டு எப்படி உட்கார்ந்துருக்கு பாரு இந்த லட்சு. இங்கே பாரு உமா, நீ சொல்லிய மாதிரிலாம் கிடையாது. படிக்கிற நேரத்தில் படிக்க வைக்க தான் செய்யணும். அதுகளுக்கு கல்யாண வயசு வந்தப்புறம் தான் அதுவளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும். நல்ல அருமையான சம்மந்தம் வந்துச்சுன்னு கட்டி கொடுத்துட்டோன்னு வை, அதுகளுக்கு வாழ தெரியாமல் சண்டை போட்டுட்டு வீட்டில் வந்து கிடக்கும். அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையும் போயிடும், அதுகளுக்கு அந்த மனஸ்தாபம் வந்தது தான்.
அதனால அதுக்கு கல்யாண வயசு வரும்போது தான் அதுவெல்லாம் கட்டி கொடுக்கணும். அப்போ தான் அதுவளுக்கு பொறுப்பு வரும். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாம் புரியும். 4 விஷயம் படிக்கும்போதே கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு என்ன வருமே தவிர்த்து குடும்பத்தை நடத்தணுன்ற எண்ணம் வராது. அதனால் இப்படி எவ்வளோ பெரிய நல்ல சம்மந்தம் வந்தாலும் படிக்கிற நேரத்தில் படிக்க தான் வைக்கணும். லெச்சு பண்ணது தான் சரி. அப்படி சொல்லி பெரிய பொண்ணு, நானும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கட்டி கொடுக்கல பார்த்துக்க. அதைய கேட்டதுக்கு என் பிள்ளை படிக்கணும் இப்போ கட்டி கொடுக்குற என்ன எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் பார்த்துக்க. பொழைக்க தெரியாதவளா இருக்குவே ரெண்டும். நானா இருந்தா என் மவளை இதான் சாக்கு நல்ல போடுன்னு சொல்லி கட்டி வச்சிருப்பேன் அந்த பையலுக்கு. அதுக்கப்புறம் நீ அங்கே போய் உட்கார்ந்து படிமா, உன் மாப்பிள்ளைட்ட கேளு மாமியார்ட்ட கேளு படின்னு சொன்னாவன்னா நீ படின்னு சொல்லி அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தால் படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பேன். வசதியான குடும்பம்லாம் எப்பயுமே கிடைக்கும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அமைச்சுக்கிடணும். படிக்கும்போது கட்டி வச்சுட்டு அப்புறம் 1 மாசத்துல சண்டை போட்டு உன் வீட்டில் வந்து இருப்பா. அப்புறம் அதுகளுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கணும். பொண்ணை கொடுத்தவா நீ தானே, நீ வேற உன்னையே தான் கூப்பிட்டு விடுவாவ. நீ தான் போய் அங்கே பஞ்சாயத்து பேசிக்கிட்டு போய் நிற்கணும். நான் ஏன் பஞ்சாயத்து பண்ண போறேன்? மாமனார் மாமியாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கைக்குள்ள வச்சுக்க பாரும்பேன். கைக்கு வைக்க முடியலையா, மாப்பிள்ளையை மட்டுமாவது கைக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லிட்டு மோனை கூட்டிட்டு தனியா வந்து நல்லா இருன்னு சொல்லிடுவேனே. அப்புறம் வசதியான குடும்பம் நம்ம மொவா வீடுன்னு நான் போய் அங்கே போய் உட்கார்ந்துக்கிடுவேன். பெரிய பொண்ணு எப்படி கனவு காணியான்னு பாத்தியா? ஆமாம் லட்சு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் இன்னும் இந்த பாத்திரத்தை கழுவி முடியலையா? உங்கள் பிள்ளைகள் எங்க? அதுக்குள்ள கழுவ சொல்ல வேண்டியது தானே. பெரிய பொண்ணு, அந்த குத்த நான் சொல்றேன் பேரு. லட்சு தண்டபணியன மேல கோவமா இருக்கும் போது நம்ம கிட்ட தான் நடிக்குது பத்துக்க. அதுக்கு இப்ப சோறு கொடுத்து விட்டுருக்காவ வீட்டுக்காருக்கு. 2 பிள்ளைகளும் சோத்தை கொண்டுகிட்டு அங்க போயிருக்குவே. நல்லா காலையில இட்லியை வச்சு கறி குழம்பு வச்சு கொடுத்து விட்டுருக்க ஆளு. நான் வேற இவனுக்கோ கொடுத்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே கிடக்கா இவா ஒருத்தி. நான் என் புருஷனுக்கு தானெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு குடிச்சதுக்கு அடிச்சு பத்தணும்? சரி என்ன நீ போயிட்டு போறாருன்னு விட வேண்டியது தானே. இல்லா நான் விட்டுட்டேன்னு வைக்கி, இதே பழக்கம் தான் பிடிப்பாரு. கொஞ்சம் நம்ம இப்படி பயமுறுத்தினாதான் அவரு அடுத்த நேரம் குடிக்காம கிடப்பாரு. சொல்வதெல்லாம் உண்மை மட்டும் இப்ப நடந்திருக்கணும். லட்சியம் தண்டபணியனையும் கொண்டு போய் உட்கார வச்சு டைவர்ஸ் ஆகி கொடுத்துருப்பேன். இந்த பிள்ளைகள் எங்கே போச்சுவ? இவ்வளோ நேரம் ஆகியும் காணோம். தோட்டத்தில் என்னமாவது திங்க கிடக்கான்னு பார்க்கேன்னு சொல்லிக்கிட்டு போச்சுவ, இன்னும் காணோம். நானாவது இதில் இருங்கம்மா 2 இளநீ வெட்டி தரேன் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா பிள்ளைகள் இதில் இருந்திருக்கோம். நானும் சாப்பிட்டுட்டு வாளியை கொடுத்துருந்தேன்னா கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளுவே இளநியை குடிச்சிட்டு. இப்போ பிள்ளைகள் தோட்டத்துக்குள்ளே எங்கே கிடக்குவேன்னு தெரியலையே. நான் வேற தண்ணி வைக்க போனோம். இப்ப சோனி கிறுக்கி அந்த ஒல்லி கிளையில போய் யாரி நின்னுகிட்டு உண்ணாத. வேற அந்த கிளை உடஞ்சி விழுந்துச்சுன்னா விழுந்து செத்துருவனி. இவா ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அவசகுணமாவே பேசிக்கிட்டு இருப்பா. எப்படா இவ விழுந்து சாவானே நினைச்சுக்கிட்டு இருப்பாளே என்னமோ தெரியல. எப்பா கொடுக்காப்புல என்ன கலருமா, கலரோ கலர், தனி கலர். இந்த கலர்ல நான் ஒரு சுடிதார் கூட வச்சிருந்தேன், சூப்பரா இருந்துச்சு. இப்ப சந்தியா மேல இருந்து பறிச்சு போடுறேன், கேட்ச் பிடி. கீழே மண்ணில் விட்டுறாத, வேற மண்ணாயிரும். போடு போடு, நான் கேட்ச் பிடிச்சு கட்டுறேன். பிடிச்சிட்டேன் ஜோனி. இப்ப ஜோனி கிறுக்கி இன்னும் மேலே ஏறாத. உனக்கு இந்த பக்கம் இடதா வலதா? அந்த பக்கம் இடது பக்கம் பாரு. இங்க இன்னும் நிறைய கொடுக்காப்புலி கிடக்கு, இதை பறிச்சு போடு. இரு மேல ஒண்ணு கிடக்கு அழகா இருக்கு, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டுறேன். எப்ப சோனி மேல மேல ஏறியன்னு கைய காலம் உடச்சு விடாத. அப்புறம் அம்மா கைய காலெல்லாம் முறிஞ்சு கிடக்குன்னுலாம் பாவம் பார்க்க மாட்டா. வேற இருக்க குறை காலையும் உடச்சு விட்டுருவா பாத்துக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாய மூடு. எனக்குன்னு வந்துச்சு, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் வா விருப்பம் பாத்துக்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு. நான் கீழே போட்ட கொடுக்காப்புலியெல்லாம் பறக்கணியா இல்லையா? பறக்கிட்டு தான் இருக்கேன். போதும் பே, கீழே இறங்கு. நான் இன்னும் 2-3 பறிச்சுட்டு தான் வருவேன். இப்போ என் கையில இருக்க கொடுக்காப்புலியே போதும் பே 2 பேருக்கும். கீழே இறங்கு. உன் கையில இருக்க கொடுக்காப்புலி உனக்கே பத்தாது. கீழே வந்தப்பறம் அவ்வளோத்தையும் நீயே தின்னு தீத்துருவா, எனக்கு தரமாண்டா. இரு என்ன 2-3 பறிச்சு போடி, அதை மட்டும் எடு. அப்புறமா நம்ம போவோம் வீட்டுக்கு. சரி பார்த்து இந்த கொடுக்காப்புலி எட்ட மாட்டேங்க. இதெல்லாம் கீழே இருந்தே சொரட்டி கம்பு போட்டு உழுப்புற மாதிரி இருந்திருக்கணும். அப்படி உழுப்பியே பறிச்சிருந்துருக்கலாம். நம்மகிட்ட அந்த கம்பு கிடக்கும்ல. ஆமா கிடக்கத்தான் செய்யும். ஆனா இப்ப அது எங்க கிடக்குன்னு யாரு கண்டா? சரி அந்த கீழே ஒண்ணு இருக்கு பாரு, அந்த கிளையில இருக்கிறத மட்டும் பறிச்சுட்டு இறங்கு. இப்ப சூனி எம்மா செத்தேன்.